ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபியோட நேம் சூரியகலா சந்திரகலா. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட், ஆனால் ரொம்ப பாப்புலரான ஸ்வீட். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோ பண்ணிடலாம். மைதா மாவு, உப்பு, கொஞ்சம் நெய் ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்டான சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ரேப் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஃபில்லிங்க்கு வந்து கோயா, நான் வந்து பால்கோவா இனிப்பு உள்ளது தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இனிப்பு இல்லாத கோயா ஆட் பண்ணுறீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பொடிச்சு வச்சுருக்கிற நட்ஸு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருங்க. சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 2 கப் தண்ணி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றி நல்ல ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜ் வரணும். ஒரு 5-8 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு பிசுப்பான தன்மை வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூவோட எசன்ஸ், கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம சூரியகலா அதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் இதை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட சில் பண்ண டோவை எடுத்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து 12 பீஸ் வந்து எனக்கு கிடைக்கும். நான் பாதியாக வெட்டி ஒவ்வொரு பீஸையும் 6 பீஸாக வெட்டிக்கிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்ச டோவை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைடில் அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி வைப்போம், அது வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒவ்வொரு போர்ஷன் டோவையும் எடுத்து வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக திரட்டணும்னு அவசியம் கிடையாது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோயா ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ நம்ம பண்ணுறது வந்து சந்திரகலா, அதாவது ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி சைடில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண போகிறோம். நான் அது வந்து இப்போ உங்களுக்கு க்ளோஸாக காணிக்கிறேன். நீங்கள் வந்து சைடு இந்த சோமாஸ் கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு மேலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சைடு வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ண ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைடுமே நல்ல சீல் ஆகிடும். எண்டுக்கு வரும்போது மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சந்திரகலா. இப்போ நம்ம சூரியகலா வந்து ஃபுல் சூரியன் மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து ஹாஃப் மூன். ஓகே, சூரியகலாவுக்கு வந்து 2 அணம் திரட்டிக்கோங்க. அதுக்கு நடுஸில் நீங்கள் வந்து நம்மளோட கோயா இருக்குல்ல, அதை வச்சுட்டு இன்னொன்று திரட்டியிருக்கோம்ல, அதை வந்து மேலே வந்து வச்சு சைடு ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணும்போது இந்த ஏர் பபிள் எதுவும் உள்ளே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். இப்போ வந்து சைடை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அதே ப்ராசஸ் தான், நீங்கள் சுற்றி ட்விஸ்ட் பண்ணணும். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி விருப்பமாட்டு வருதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூரியகலா. ஸோ இப்போ வந்து சந்திரகலாவும் பண்ணியாச்சு, சூரியகலாவும் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயோ நெய்யோ வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணக்கூடாது. மிதமான ஹீட்டில் 8 to 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்க போகிறீங்க. நல்ல மிதமான ஹீட்டில் ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல முறுன்னு வரும். இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பூரி மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஹீட்டில் வச்சு 8 to 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்ததை சுகர் சிரப்பில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வடிகட்டுறதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சூரியகலாவும் ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். அதையும் சுகர் சிரப்பில் போட்டு 1 நிமிஷம் நல்லா பெரட்டி போட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களோட சூரியகலா அண்ட் சந்திரகலா ரெடி. ஃபைனலாக மேலே குங்குமப்பூ இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல முறுன்னு வரும். இது நீங்கள் ஃப்ரை பண்ணுற அந்த ஒரு டெக்னிக் மட்டும்தான். லோ ஃப்ளேமில் நிறைய நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.